துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல போதைப்பொருள் வியாபாரி, கடத்தல் மன்னன் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகின்ற, அதாவது இலங்கைக்கு தேவையான 5 முக்கியமான நபர்களில் ஒருவர்தான் ஷிரான் பாசிக். அவர்கிட்ட தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சில புதிய தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புதிய தகவல்ல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, பொரலஸ் கமுவ என்ற இடம் இருக்குதானே, அங்க இவருக்கு சொந்தமான 2 பங்களாக்கள் உள்ளன என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது விசாரணையில சொல்லியிருக்கார், அந்த பொரலஸ் கமுவில் இருக்கிற 2 பங்களாக்களும் எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் சில போன்கள் விற்கிற கடைகளும் அவருக்கு சொந்தமாக இருந்தன என்று சொல்லி போலீசார் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையில பார்த்தீங்கன்னு சொன்னா, மரைன் டிரைவ் இருக்குதானே கடற்கரை பகுதியில், அங்க 5 ஹோட்டல்கள் அவருக்கு சொந்தமான விடுதிகள் ஏற்கனவே விசாரணைகள் மூலம் தெரிய வந்தது. இனி தொடர்ந்து விசாரணைகள் நடத்த இன்னும் என்னென்ன அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளியாகுதுன்னு சொல்லி தெரியல. எனவே சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட காசு இல்லை, ஒரு வீடு வாங்கவோ ஒரு வாகனம் வாங்கவோ காசு இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல் வியாபாரிகள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாக கொட்டி இவ்வளோ சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்கி சேகரித்து, ஆனால் அவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து ஒரு பிரயோசனமும் இல்லை. இனி அவ்வளோ சொத்துக்களும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதுக்கு ரெடியாக PCIDயினர் இருக்கிறார்கள். அதாவது இந்த சட்டவிரோத சொத்துக்களை பறித்து அரசாங்கத்தின் பேரில் எழுதுறதுக்குண்டே ஒரு தனி புலனாய்வு அமைப்பு இருக்குது. அதை தான் சொல்றது PCID என்று சொல்லி. ஏற்கனவே நிறைய பேற்ற சொத்துக்களை பறித்து கொண்டே இருக்கிறார்கள். அது அங்கால தென் பகுதியில், கொழும்பு பகுதியில் மட்டுமில்லாமல் இங்கால வடக்கில், யாழ்ப்பாணத்திலையும் கூட நிறைய பேருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் போய்கொண்டே இருக்கின்றன. இந்த சொத்துக்கள் பறிக்கிற சம்பவம் நாடு முழுக்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இதனால அரசாங்கத்துக்கு வருமானம் தானே. எனவே பாதாள உலக குழுக்காரரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் கஷ்டப்பட்டு எத்தனையோ வேலைகளை செய்து, திருகுதாளங்கள் எல்லாம் செய்து, சொத்துக்களை சேர்த்து இப்ப அரசாங்கத்துக்கு தானமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 27 வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். கோப்பாய் பகுதி போலீசார் என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளையை கடத்தி கொண்டே வச்சிருந்துக்கார், தன்னுடைய கஸ்டடியில் கொண்டே வச்சிருந்துக்கார், இங்கேயே ஒளிச்சு மறைச்சு வச்சிருந்துக்கார். அப்போ பிள்ளையை காணலன்னு சொல்லி பேரண்ட்ஸ் அம்மா அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது. அப்போ போலீஸ் கேப்பினு தானே, யாரிலையாவது டவுட் இருக்கா, கிட்டெல்லாம் கூட வீட்டை யாராவது போனவையா, அடிக்கடி போகிற ஆக்கலான்னு சொல்லி கேப்பினு தானே. அப்படி சொன்ன இடத்துல அவைகள் கொஞ்சம் பேரை கொடுத்துட்டு நம்ம போல இருக்கு. அதில் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நபரை போய் போலீஸ் கைது செய்தா பார்த்தா அவர்தான் ஆள். இப்படியான ஒரு இழிவான வேலையை செய்தது அவர்தான். உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக விரைவில் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஆலய திருவிழாவின் போது கண் பாதிப்புக்கு உள்ளான மக்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களில் 375 பேர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் வீட்டை போயிட்டு இந்த மருந்தை போடுங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லோருக்குமே மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே உரிய சிகிச்சை எல்லாம் வழங்கப்பட்டு எல்லா விதமான பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு இப்போ வீட்டில் போடுறதுக்காக அந்த சொட்டு மருந்து மாதிரி மருந்துகள் கொடுத்துருப்பினா போல இருக்கு. எனவே அந்த மருந்துகளை அந்த சொன்ன டைமுக்கு, டாக்டர்ஸ் மாதிரி சொன்ன டைமுக்கு, சரியான டைமுக்கு மருந்துகளை போடுங்கோ, அப்போ தான் சரியாக சுகமாகும் என்று சொல்லி ஆலோசனை எல்லாம் சொல்லப்பட்டு அவர்கள் அனைவரும் 375 பேரும் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் திடீரென்று நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் தானே. ஏன்னு சொன்னால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். கோயில் திருவிழாக்கு போயிட்டு இப்படி கண்ணில் பிரச்சனை வரும் என்று சொல்லி யாராவது எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு தானே. அப்போ திடீரென்று ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் மிக சிறப்பாக கையாண்டு இரவு பகல் பார்க்காமல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இருந்து, சாதாரண வைத்தியர்கள் இருந்து, பிறகு மருத்துவ தாதிகள், மருத்துவ ஊழியர்கள், இந்த எல்லாருமே, ஆம்புலன்ஸ் சாரதிகள் இருந்து எல்லோருமே ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்துதான் இவ்வளோ பேருக்கும் மிக விரைவாக சிகிச்சை கொடுக்க முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. அதனால இப்பொழுது அவர்களுக்கு ஏராளமான பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சமூக வலைத்தளங்களையும் சரி அல்லது ஏனைய இடங்களையும் சரி அவர்களுக்கான பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஒரு மிக குறுகின நேரத்தில் மிக வேகமாக செயல்பட்டு 375க்கும் அதிகமான மக்களுக்கு சிகிச்சை வழங்கினார்கள் என்று சொல்லி. எனவே நாங்களும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு இடர்பாடான நேரத்தில் இரவு பகல் பார்க்காமல் அந்த மருத்துவர்கள், அந்த சம்பந்தப்பட்ட சகல ஊழியர்களும் இப்படி வேலை செய்தது ஒரு முன்மாதிரியான நடவடிக்கை. எனவே அனைவருக்கும் பாராட்டுகள்.
வவுனியாவில் நபர் ஒருவர் காணாமல் போயிருந்தார். கடந்த 20ஆம் தேதி காணாமல் போனவர் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. காலமே ஒரு 7 மணி போல வெளிக்கிட்டு கடைக்கு போறேன்னு போயிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு ஆளை காணையில. வவுனியா மில்வீதி இருக்குதானே, மில்வீதியில் வசிக்கிற ஒரு நபர், 62 வயதுடையவர். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவருடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 22ஆம் தேதி அவருடைய சடலம் வவுனியாவில் ஒரு காட்டு பகுதியில் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட அந்த நபர் வந்து 62 வயதுடையவர் தேவசகாயம் பிலிப் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவர் வந்து எப்படி காணாமல் போனார், இவர் என்ன கொலை செய்யப்பட்டாரா அல்லது தன்னுடைய உயிரை வந்து தானே மாச்சாரா, என்ன ஏதென்று தெரியல. இது சம்பந்தமான விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். வவுனியாவில் இடம்பெற்ற மற்றொரு சம்பவம், வவுனியா மேல் நீதிமன்றம் இருக்குத்தானே, வவுனியா மேல் நீதிமன்றம் ஒரு இளைஞர் ஒரு ஆளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறது. என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, போதைப் பொருள் வச்சிருந்தவராம், தன்னுடைய உடைமையில வந்து போதைப் பொருள் வச்சிருந்தாராம், அதோட போதைப் பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டாராம் என்று சொல்லி 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர். இப்ப 6 வருஷம், கடந்த 6 வருஷமா வழக்கு விசாரணைகள் நடந்து ஆள் உள்ளுக்குள்ளதான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மேல் நீதிமன்றம் வந்து தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. ஆளுக்கு வந்து ஆயுள் தண்டனை என்று சொல்லி நீதிபதி ஏ ஆனந்தராஜா இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இருக்கின்றார். 2020ஆம் ஆண்டு செட்டிக்குளம் இருக்குத்தானே, செட்டிக்குளம் பகுதியில் வச்சு இந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவராம். கைது செய்யக்குள்ள ஆள்கிட்ட வந்து 10 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தாம் சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதனால அவருக்கு இப்ப ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 6 வருஷம் உள்ளுக்குள்ள, இனி மிஞ்சின காலம் முழுக்களும் ஜெயிலுக்குள்ளான் இருக்க போறார். ஒன்றுமே செய்யலாது. இந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபடுறாக்கள் வந்து கொஞ்சம் கூட பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் தங்கட பாட்டில் போதைப் பொருளை கடத்துறதும், இங்கே அவன் அங்கே கொடுக்கறதும், போதைப் பொருட்களை வந்து பாவிக்கிறதும் என்று சொல்லி, அப்போ அவைக்கு தெரியணும் வெண்டைக்காத ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி, எனவே இப்போ அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடுமையான வறட்சி காரணமாக நெடுந்தீவில் இருக்கின்ற குதிரைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்களுக்கு தெரியும், நெடுந்தீவில் வந்து குதிரைகள் இருக்கின்றன. அதை குதிரைகள் என்று சொல்றதை விட பொனீஸ் என்று சொல்லணும். பொனிஸ் எப்படி தமிழில் சொல்கிறது அது தெரியலை எனக்கு. ஆனால் குதிரை இனம்தான். ஆனால் குதிரை வேற, ஹோஸ் என்று சொல்லப்படுற குதிரை வேற, இந்த பொனிஸ் வேற. பொனிஸ் வந்து கட்டையாக இருக்கும், ஓரளவு மொத்தமாக ஃபெட்டாக இருப்பினம், கொஞ்சம் அடர்த்தியான முடி, அந்த மாதிரி. அந்த குதிரைகளுக்கு இப்போ நாங்கள் குதிரைன்னு பார்ப்போம் தானே, குதிரைகளுக்கும் பொனிஸுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. எனவே நெடுந்தீவில் இருக்கக்கூடிய இந்த பொனிஸுக்கு வந்து குடிக்கவே தண்ணி இல்லாமல் பெரிய கஷ்டப்படுதலாம்னு சொல்லி நேவி இருக்கணும் தானே, கடற்படையினர், அவை என்ன சிரிக்கணும்னு சொன்னால் நிறைய பவுசரில் வந்து தண்ணியை கொண்டு வந்து, அப்போ அவைக்கு வந்து தொட்டி கட்டி விட்டுருக்கு தானே குதிரைகளுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, அந்த தொட்டியில் கொண்டு வந்து தண்ணியை நிரப்பி அந்த பொனிஸை வந்து பாதுகாக்கணுமென்றதுக்காக கடற்படையினர் இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. வெத்திலை சப்பியதற்காக 5 பேருக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா படி 5 பேருக்கும் 50,000 ரூபா குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்பீங்களா, இந்த வெத்திலை சப்புறது அவ்வளோ பெரிய குற்றமான்னு சொல்லி. வெத்திலை சப்புறது குற்றம் இல்லை, ஆனால் எங்கே சப்பினவை என்று சொன்னால் செல்வச்சந்நிதி கோயில் இருக்குத்தானே, இப்போ திருவிழா நடந்துன்னு இருக்குத்தானே, அந்த ஆலய வளாகத்துக்குள்ளே வந்து தடை விதிக்கப்பட்டிருந்ததாம். வெத்திலை சப்புறத்துக்கோ வெத்திலை வந்து துப்புறத்துக்கோ தடை விதிக்கப்பட்டிருந்ததாம். ஏன்னு சொன்னால் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் இப்போ கோயிலுக்கு கண்டா செருப்பு போடாமல் தானே போவினம். அப்போ அப்படி போய்க்குள்ளே வெத்திலை சப்பல் அங்கே இங்கே கிடந்தா காலில் விளக்கலாம், அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அதனால் வந்து ஆலய நிர்வாகம் வந்து தடை விதிச்சிருந்ததாம். ஆலய நிர்வாகம் மட்டுமில்லாமல் பருத்தித்துறை நகர சபையாலேயே வந்து தடை விதிக்கப்பட்டிருந்ததாம். செல்வச்சந்நிதி ஆலய வளாகத்துக்குள்ள யாரும் வெத்திலை விற்கவும் கூடாது, வெத்திலை சப்பவும் கூடாது, துப்பவும் கூடாதுன்னு சொல்லி, அதையும் மீறி 5 பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் வெத்திலையை சப்பி போட்டு துப்பி இருக்கணும். அது வழியே உடனடியாக சுகாதார பரிசோதகர்கள் இருப்பினும் தானே, பொது சுகாதார பரிசோதகர்கள், அவைகள் வந்து இந்த 5 நபர்களுக்கு எதிராகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில். உடனடியாக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஆளாளுக்கு 10,000 ரூபா கட்டணும், ஃபைன் கட்டணும் என்று சொல்லி. இலங்கையில் வந்து வெத்திலையோட சேர்த்து பொயிலையை விற்கிறது வந்து இப்போ தடை செய்யப்பட்டிருக்குது. அது ஏற்கனவே இருக்கிற பழைய தடை தான், ஆனால் நடைமுறைப்படுத்தாமல் இருந்த வினம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கடுமையாக இருக்கப்படுது. என்னென்னு சொன்னால் வெத்திலையோட சேர்த்து பொயிலை விற்கக்கூடாதுன்னு சொல்லி, ஏனென்றா பொயிலை காரணமாக வாய்ப்புற்று நோய் வருது என்று சொல்லி, அந்த வாய்ப்புற்று நோய் பாதிக்கப்படுற நோயாளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகுது என்று சொல்லி நிறைய புள்ளி விவரங்கள் ஏற்கனவே வந்ததால் இலங்கை அரசாங்கம் அதை தடை செய்திருக்குது. இப்படியான சூழலில் வந்து வெத்திலை சப்பியதற்காக குற்றப்பணம் கட்டியிருக்கின்றார்கள் இந்த 5 பேரும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.